இன்னொன்று, இந்த திருநெல்வேலியில் வேறு பக்கத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் திருநெல்வேலியில் இருக்கிறதுனால இந்த திருநெல்வேலியில் ஒரு பழங்கால வரலாறு இருக்குது. நிஜமாவே இவங்க இருக்கிற கிணறு அதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் பார்த்தோன்னா கிணறு ஓடை இருக்குது. ஓடைன்னா நம்மளாம் யோசிக்கலாம், ஏன்னா ஓடை கட்டி ரொம்ப வருடங்கள் ஆகுது. இப்போ இருக்கிறவங்களால ஒரு வீட்டையே கட்ட ஆகாது. இவங்க ஓடை கட்டின காலத்தில் இருந்த வீடு ஓலை வீடு. செவுராச்சு வச்சுருக்கோம், நம்ம செவுரு கூட கிடையாது. செவுரு இல்லாமல் அந்த செவுரை கூட ஓலையில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு ரூம் தான், டாய்லெட் பாத்ரூம் போகிறது வெளியே. நிஜமாவே ஓலையில் தான் இருக்கும் வீடெல்லாம். ஆமாம், இப்போ ஓலையில் வீடு கட்டின காலத்தில் இவங்க அதுக்கும் முன்னாடி காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இப்போ ஓடை கட்டியிருக்காங்கன்னா அந்த ஓடையை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத யோசிச்சாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நிஜமாவே அந்த ஓடையெல்லாம் பார்க்கும்போது, ஓடையை பார்க்கும்போதோ இல்லை இவங்க வந்து ஒரு இடம் பழசாயிடுச்சு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஆள் இல்லாத வீடு நிறைய இருக்கு. அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த வீட்டெல்லாம் கட்டுனாங்க அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம கட்டுறதுக்கே கஷ்டம். அப்புறம் வேற என்ன இருக்கு? கோயில், பழைய கோயில். பழைய கோயில்னா பெரிய பெரிய கோயில் நான் சொல்லலை. பெரிய கோயில்னா இப்போ இடிச்சுட்டு கட்டியிருப்பாங்க, அது பெரிய கோயில். பழைய கோயில்னா குட்டி குட்டி கோயில், சின்ன சின்ன கோயில் தான். அந்த குட்டி குட்டி கோயில் தான் பார்க்க அழகா இருக்கு. நிஜமாவே அது செம்ம அழகா இருக்கும் அந்த கோயிலெலாம். இங்கே இருக்கிற விஷயங்களை நம்ம சுற்றி சுற்றி பார்த்தோம்னா அதுக்கு நடந்து போகணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நமக்கு வசதி அதிகமாகிடுச்சு. நம்ம கார்லேயோ பஸ்லேயோ, மோஸ்ட்லி காரில் தான் போகிறாங்க. நிறைய பேர் கார் கிடச்சிச்சு, அதனால காரில் அவங்க பாட்டின பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. நான் நினைக்கிறேன் நடந்து போகணும். இந்த திருநெல்வேலி சுற்று வட்டாரங்களை நடந்து சுற்றி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நிஜமாவே அவங்க கட்டியிருக்கிற கேட்டெல்லாம் இரும்பு கேட்டு. இப்போல்லாம் நம்மளாம் இரும்பு கதவு அப்பமான்னு தெரியாது, பயங்கரமான கேட்டு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். இங்க வேற என்ன இருக்கு? பம்பு செட் இருக்கு ஒரு சில இடத்துல. முன்னாடி நான் பார்க்கும்போதுலாம் நிறைய எல்லா இடத்துலையும் பம்ப் செட் இருக்கும். இப்போ எல்லாரும் பம்ப் செட்லாம் வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பம்ப் செட்டில் தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாமல் வெறும் பம்ப் செட்டு மட்டும் இருக்குது. இதெல்லாம் வருங்காலத்தில் இருக்கும், ஆனால் இருக்காது. நிஜமாவே. அப்புறம் இங்கே போரெல்லாம் இருந்துச்சு, அந்த போர்லாம் இப்போ கிடையாது. அடி பம்புன்னுவாங்க, அந்த அடி பம்பு கிடையாது. ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிஜமாவே இதெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சோன்னா அதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க. நிஜமாவே ஏன்னா அவங்க கையில் வீடு கட்டவே காசு கிடையாது. வீடு கட்ட காசு கிடையாது. நிஜமாவே சோத்துக்க வழி கிடையாதுன்றது காலம்தான் அவங்க காலம். நிஜமாவே பஞ்சமும் பட்டினியும் தான் அவங்க ஒருத்தன். இன்னொன்று, திருநெல்வேலி தஞ்சாவூரில் ஒரு இடம் இருக்குது, டேமு. செம்ம பெரிய டேம் அது. நிஜமாவே அதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பார்க்கணும்லாம். நம்மளாம் இதெல்லாம் புக்கில் படிப்போம், இப்படி இருக்கும் அப்படி இருப்போம். அப்போது என்னென்னா படிக்கிறதெல்லாம் தஞ்சாவூரில் இருக்குது, இந்த டேம் இங்கே தஞ்சாவூரில் இருக்குது, ஓடை இந்த ஓடை வந்து தஞ்சாவூரில் இருக்குது, இந்த ஓடை வந்து திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னும் போது நம்ம புக்கில் படிக்கும் போது அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்றது. இங்கே நிறைய இருக்குது அந்த மாரி, ஆனால் பார்க்க தான் விட மாட்டாங்க. நிஜமாவே பார்க்க தான் விட மாட்டாங்கன்னா